திருக்குறளை கூடுகிறார் மோடி. தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேட்டி சட்டை அணிந்து கொள்கிறார். கண்ணாடி போட்டுக்கொண்டு தியானம் செய்கிறார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மடத்தில் இருந்து ஜூன் 1ஆம் தேதி வெஸ்ட் பெங்காலில் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் விவேகானந்தர் அவர்களை கடவுளாகவே மக்கள் மதிக்கிறார்கள். அப்போது இவர் விவேகானந்தர் மடத்தில் அமர்ந்து கொண்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு தியானம் செய்கிறார். நானும் கூகுள்ல போய் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேங்க. இந்த ஈஷா யோகி கண்ணாடி போட்டுட்டு தியானம் பண்றாரா, இல்ல இந்த பத்தாஞ்சலி விற்கிறாரு அந்த முனிவர் கண்ணாடி போட்டுட்டு தியானம் பண்றாரா? அவங்க எல்லாம் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு தியானம் பண்றதே கிடையாது. ஒரு போட்டோ ஓபிக்காக, போட்டோவிற்கு போஸ் கொடுப்பதற்காக, ஒரு எலெக்ஷன் ப்ரோபகண்டாக்காக மோடி அவர்கள் இங்கு சர்பிடி தியாகராய நகர் எனப்படக்கூடும் பாண்டி பஜாரில் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் செய்கிறார். வேட்டி சட்டை போட்டுக்கொண்டு ஃபேஷன் ஷோ செய்வது போல கையில் தாமரையை ஏந்தி கொண்டு மக்களிடையே, நமது தமிழக மக்களிடையே ஒரு வார்த்தை கூட கூறாமல் அவர் வேண்டுமென்றே ஃபேஷன் ஷோ செய்வது போல் அவர் பிரச்சாரம் செய்கிறார். இப்படியெல்லாம் எப்படியோ அவர் பேசி, அவர் நடித்து, அவர் டிராமாவெல்லாம் செய்தும் கூட இந்திய மக்கள் அவர்களை நிராகரித்துள்ளார்கள். இன்று நிதிஷ் மற்றும் நாயுடு எதிரே பாஜக முஜ்ரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் காங்கிரஸை பார்த்து சொன்னார்கள், காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் எதிரே, சிறுபான்மையினர் எதிரே முஜ்ரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று. முஜ்ரா நடனம் என்றால் தாசிகள் ஆடக்கூடிய நடனம். இன்று இவர்கள் என்ன நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்? மத்தியில் ஆட்சி அமைத்தாலும் இவர்கள் முகத்தில் ஒரு வெற்றி களிப்பு உண்டா என்றால் இல்லை. ஆனால் நம் இயக்க தோழர்கள், காங்கிரஸ் மற்றும் இந்தியா அலையன்ஸை சார்ந்த நமது இயக்க தோழர்கள் எந்த அளவுக்கு நாம் உற்சாகமாக இருக்கின்றோம். ஆனால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த உடனேயே இவர்களின் வேலைகள் ஆரம்பித்து விட்டது. எப்படிப்பட்ட வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஏழை மாணவ மாணவிகள், நீட் என்பது ஒரு கனவா? டாக்டர் ஆக வேண்டும் என்பது நமக்கு கனவு. நாம் எல்லாம் தமிழகத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நன்றாக தான் நம் குழந்தைகள் படிக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் உள்ள வசதி வாய்ப்பிற்கு ஏற்ப கவர்மெண்ட் பள்ளிகளில் நம் குழந்தைகள் படிக்கிறார்கள். இன்று அரசாங்க பள்ளிகளில் படித்தவர்கள் தான் பெரும் மாமேதைகள். இந்தியாவை திருப்பி பார்க்க வைத்த நமது அப்துல் கலாம், இப்படி அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் மாமேதைகள், ஐஏஎஸ் ஆபீசர்கள். உங்களுக்கும் எனக்கும் பிரசவம் பார்த்த டாக்டர் நீட் படித்து விட்டு தான் டாக்டர் ஆனாரா? இல்லை நம் குடும்பத்தில் பலர் இருக்கிறார்கள், பலருக்கு பல்வேறு நோய் இதுவரை வந்துள்ளது. அவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கிற டாக்டர்கள் நீட் படித்து விட்டு தான் டாக்டர் ஆனார்களா? இல்லை மோடி அவர்கள் சொல்கிறாரே, ஐ அம் நாட் அ பயாலஜிக்கலி ஹியூமன் பீயிங் அப்படின்றார். நான் தாயின் கருவில் பிறக்கவே இல்லை, நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நான் பரமாத்மா என்கிறார். தாயின் கருவை மதிக்காத பாரத பிரதமர். அதனால அவருக்கு டாக்டர் மேல இருக்கிற பற்று தெரியவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நமது கல்வி முறை என்பது மெட்ரிகுலேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டு. முக்கியமாக நான் தமிழகத்தை குறித்து பேச விருப்பப்படுகிறேன். நமது கல்வி முறை என்பது ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன் போர்டு. நமது குழந்தைகளை திடீரென்று நீங்கள் சிபிஎஸ்இ போர்டுக்கு ஈக்குவலாக, ஐசிஎஸ்இ போர்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்றால் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்தாலும் திடீரென்று அவர்களை இப்படி ஒரு பரீட்சை எழுத சொன்னால் அவர்களால் எழுத முடியாது. அப்படியும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த பரீட்சை சென்று எழுதினால் பேப்பர் லீக் ஆகிவிட்டது என்று சர்வ சாதாரணமாக இந்த அரசு சொல்கிறது. முதலில் நாங்கள் நீட்டே வேண்டாம் என்கிறோம். அப்படியும் எங்கள் குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறீர்கள். கம்பளை காட்ட சொல்றீங்க, எங்க பெண்களை மோதிரத்தை காட்ட சொல்றீங்க, எல்லாத்தையும் மேல்பட்டு தாலியை காட்ட சொல்லுகிறீர்கள் பரீட்சை அறையில் எழுதுவதற்கு. மோடி அவர்களே, உங்களுக்கு தாயின் கருவறை தான் தெரியவில்லை. இந்த இந்திய நாட்டு மக்கள், எங்கள் பெண்கள் தாயாக, தங்கள் உயிராக மதிக்கக்கூடிய மங்கள் சூத்திரத்தை பத்தியுமா உங்களுக்கு தெரியவில்லை? காங்கிரஸ் வந்துச்சுன்னா உங்க தாலியோட தங்கத்தெல்லாம் திருடிப்பாங்கன்னு சொன்னாங்க. திருடிக்கிட்டோமா? தமிழ்நாட்டுல அலையன்ஸ் கவர்மெண்ட்ல தானே இருக்கும். ஹிமாச்சலத்துல திருடிக்கிட்டோமா? கர்நாடகத்துல திருடிக்கிட்டோமா? 2 எருமை மாடு இருந்தால் ஒரு எருமை மாட்டை
பிடிக்குமா? ஏன்னா எருமை மாட்டை வச்சு பால் கறந்து தான் நம்ம கட்சி நடத்தணும். அப்படிப்பட்ட கட்டாயத்துல நாங்க இருக்கோம். உங்களை மாதிரி கந்து வட்டி விட்டு நடத்தக்கூடிய கட்சி எங்கள் கட்சி அல்ல. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிரை தியாகம் செய்த கட்சி எங்களுடைய கட்சி. நீங்கள் ஆட்சி கட்டிலில் போன முறை இருந்த போது தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் வீட்டை பறித்தீர்கள். யாருடைய வீட்டை பறித்தீர்கள்? நீங்கள் இந்த நாட்டிற்காக நேரு அவர்கள் அலகாபாத் மாளிகையை எழுதி கொடுத்தவரின் வீட்டை பறித்தீர்களா? இந்திய நாட்டில் போர் முனையில் தன்னுடைய ஒட்டுமொத்த தங்கம் கூட இல்லாமல் தன்னுடைய தங்கம் அனைத்தையும் தாரை வார்த்த இந்திரா காந்தியின் பேரனின் வீட்டை பறித்தீர்களா? இந்த நாட்டிற்காக தன் அருமை கணவரை இழந்த அன்னை சோனியா காந்தி தன் தாலியை இழந்த அவரின் வீட்டை பறித்தீர்களா? ஒரு முறை இந்த இடி புரோட்டஸ்ட் நமது தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் மீது இந்த இடி என்கொயரி நடக்கும் போது ராஜ்காட்டில் ஒரு போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் நானும் இருந்தேன். நமது தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் அங்கு பேசுகிறார். मेरे परिवार के खून से सींचा है इस धरती அப்படிங்கிறார். எங்களுடைய குடும்பத்தோட ரத்தத்தினால எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாட்டின் சரித்திரம் என்கிறார். இதுக்கு உங்களுக்கு பதில் உண்டா? லெகசி பாலிடிக்ஸ் பேசுறீங்க, வம்சாவளி அரசியல் அப்படின்ட்டு பேசுறீங்க. வம்சாவளி அரசியல் இருந்தால் என்றோ சோனியா காந்தி அவர்கள் பாரத பிரதமர், ராகுல் காந்திஜி அவர்கள் UPA 1 UPA 2 என்றோ பிரதமராக இருக்க முடியும். பிரியங்கா காந்திஜி அவர்கள் நினைத்தால் என்றோ ராஜ்யசபா MP ஆகி இருக்க முடியும். ஆனால் இன்றுதான் அவர் வயநாட்டில் இப்போதுதான் ஒரு லோக்சபா தேர்தலையே அவர் போட்டியிட இருக்கிறார். இப்படிப்பட்ட பாரம்பரியம் வாய்ந்தது காங்கிரஸ் குடும்பம். RSS தலைமையகத்தில் இது நாள் வரை ஒரு நாள் கூட சுதந்திர தினத்திற்கோ குடியரசு தினத்திற்கோ இந்திய தேசிய கொடியை ஏற்றாத பாஜக நம்மை பார்த்து கேட்கிறது, காங்கிரஸ் மக்கள் விரோத காங்கிரஸ் சிறுபான்மையினருக்கு எதிரான காங்கிரஸ், பட்டியலினத்தவருக்கு எதிரான காங்கிரஸ் என்று யார் கூறுவது? பாஜக கூறுகிறது. இந்த நாட்டின் மாணவ செல்வங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். அவர்கள் போய் பரீட்சை எழுதிய பிறகு என்ன ஒரு ஹராஸ்மெண்ட், அந்த பரீட்சை எழுதுவதற்கே நீங்கள் ஹராஸ்மெண்ட், அந்த பரீட்சை எழுதுறதுக்கு உள்ள போறதுக்கு ஹராஸ்மெண்ட் நீங்க பண்றீங்க. அப்படி பரீட்சை எழுதி முடித்த பிறகு அந்த பரீட்சை செல்லாது என்று செல்ல ஆட்டம் ஆடுகிறீர்கள். இப்படிப்பட்ட பாஜக இந்த நாட்டில் இருந்தே தூக்கி எறியப்படக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. 2026க்குள் நிதிஷும் நாயுடும் உங்களை கண்டிப்பாக கைவிடுவார்கள். மீண்டும் ஒரு தேர்தல் வரும். அந்த தேர்தலில் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.